இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு குஜராத் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டோட பார்க்க போகிறோம். விராஜ் டெவலப்பர்ஸ் வர்சஸ் ரமேஷ் பாய் கோபால் பாய் பேட்டர்னு சொல்லி ஒரு குஜராத் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் ஜூலை 3ஆம் தேதி 2025, அதாவது 2-3 மாதம் முன்னாடி வந்த ஒரு முக்கியமான ஒரு குஜராத் ஹைகோர்ட் ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு கேஸ் ஒன்று இந்த லிமிடேஷனுக்குள்ளே ஃபைல் பண்ணணுன்றது இருக்குது. அதாவது இந்த காலவரைக்குள்ளே ஃபைல் பண்ணணுன்றது இருக்குது. அந்த லிமிடேஷனுக்குள்ளே கொண்டு வரத்துக்காக ஒரு இல்லியூஷரி ஃபேக்ட், அதாவது இல்லாத ஒரு தகவலை வந்து அந்த பிளேன்ட்ல வந்து சேர்த்து விடுறது அப்படின்றது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செக்கு வந்து கொடுத்தாச்சு, அதை இஷ்யூ பண்ணியாச்சு, அதை டெபாசிட் பண்ணியாச்சு, பவுன்ஸ் ஆயிடுச்சு, ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த சிவில் சூட் ஃபைல் பண்ணுறதுக்கான லிமிடேஷன் பீரியட் வந்து 3 வருஷத்தோட முடியறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 வருஷத்துக்குள்ள ஃபைல் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்ச நாள் தள்ளிப்படுறது அவங்க ஃபைல் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பண்ணுறாரு இவர், இந்த டேட் அன்னைக்கு அந்த 3 வருஷத்துக்கு 1 மாதம், அந்த லிமிடேஷன் முடியறதுக்கு 1 மாதம் முன்னாடி இவர் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போனாரு, பேலன்ஸ் அமௌண்ட் இந்த டேட் அன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து ரெனியூ ஆகுதுன்றது இருக்கு. ஸோ அந்த ஒரு பொய்யான தகவல் ஒன்று கொடுத்துட்டு அந்த கேஸை வந்து கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சிக்கு பேர் தான் இல்லியூஷரி காஸ் ஆஃப் ஆக்ஷன், மாய தோற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கு மூலம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இந்த இல்லியூஷரி காஸ் ஆஃப் ஆக்ஷன்ன்றது வந்து ஏற்றுக்க முடியுமா அப்படின்றது ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்து டீம்டு நாலேஜ், அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதுன்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்டை பற்றி மற்றவங்களுக்குலாம் அந்த தகவல் தெரிஞ்சதாக அனுமானிக்கப்படுறது அப்படின்றது டீம்டு நாலேஜ். ஸோ இந்த 2 விஷயத்தை வந்து இந்த கேஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். 1959 இந்த பிளெயின்டிஃபோட ப்ராப்பர்ட்டிஸ், அவரோட என்ன சொல்றாருன்னா, அவரோட பூர்வீக சொத்து ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் தப்பாக மியூட்டேட் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் பேரில் வந்து பட்டாச்சிட்டு அடங்குன்னு நம்ம ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் வந்து தவறான முறையில் அவங்க வந்து அந்த பேர் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் 1964லேருந்து 2011 வரைக்கும் பல டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பல கை மாறி இருக்கு. ஸோ இதை சேலஞ்ச் பண்ணி சூட் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது 1964லேருந்து 2011 வரைக்கும் கொடுக்கப்பட்ட ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட நிறைய பதிவு செய்யப்பட்ட நிறைய சேல் டீட்ஸ், நிறைய டாக்குமெண்ட்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணி ஒரு சிவில் சூட் 2015 தான் இவருக்கு தகவல் தெரிஞ்சதுன்னு சொல்லி இந்த சிவில் சூட் ஃபைல் பண்ண வர்றாரு. இந்த சிவில் சூட் ஃபைல் பண்ணி இது ஒரு ஸ்டேஜுக்கு கோர்ட்டுக்கு போகிறது. ட்ரையல் கோர்ட்டுக்கு போகும்போது ட்ரையல் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த டிஃபெண்டன்ட் பிரதிவாதி என்ன பண்ணுறாரு, ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது இந்த கேஸ் வந்து லிமிடேஷன் காலவரைமுறையால் லிமிடேஷனால எக்ஸ்டிங்விஷ் பண்ணியாச்சு, காஸ் ஆஃப் ஆக்ஷன் முடிஞ்சு போய் பல வருஷங்கள் ஆச்சு. 1959 இவங்களுக்கு ஆரம்பிச்சது, அணிலேருந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள தான் இவங்க காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு. ஆனால் 2011 போக 2015 தான் எனக்கு தெரிய வந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லி இந்த கேஸை இன்னைக்கு தேதியில ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ட்ரையல் கோர்ட்ல வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ட்ரையல் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து சர்டிஃபைட் காப்பீஸ் வந்து இவங்க கைக்கு 2015 தான் வந்திருக்குன்றதுக்கான ப்ரூஃப் வந்து இவங்க கோர்ட்ல சொல்லிட்டாங்க. அதனால இதை ரிஜெக்ட்லாம் பண்ண முடியாது, ட்ரையல்ல வந்து உங்களோட கிரீவன்சஸ் சொல்லிக்கோங்கன்னு ட்ரையல் கோர்ட்ல சொன்னதுக்கு அகைன்ஸ்டா இவங்க வந்து ஹைகோர்ட்ல வந்து இதை மேல்முறையீடு பண்றாங்க. ஸோ இதுதான் விஷயம். ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, லிமிடேஷன் கிரவுண்ட்ல அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து மேல்முறையீடு ஹைகோர்ட்டுக்கு வருது. ஸோ ஹைகோர்ட்டுக்கு வரும்போது ஒரு சில விஷயங்களை கன்சிடர் பண்றாங்க. முதல் விஷயம், ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிளெயிண்ட் ஒரு வாதுரையை ஆரம்ப கட்டத்திலே நிராகரிக்க முடியும். அது எப்போலாம் நிராகரிக்க முடியும்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட், கோர்ட் ஃபீ போதுமான அளவு வேல்யூவேஷன் சரியில்லை, கோர்ட் ஃபீ கம்மியாக பே பண்ணப்பட்டிருக்குன்னா அதை நிராகரிக்க முடியும். அது ஒரு பாசிபிலிட்டி. 2வது பாசிபிலிட்டி, அந்த பர்டிகுலர் பிளெயிண்ட் வந்து ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணலை, அதாவது சரியான வழக்கு மூலத்தை வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு இருந்ததுன்னா அது நிராகரிக்க முடியும். 3வது, சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு வழக்காக இருந்ததுன்னா, பார்ட் பை எனி லா, அதை வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 பாசிபிலிட்டிலையும் ஒரு பிளெயிண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் அந்த ட்ரையல் கோர்ட்டுக்கு இருக்கு. ஸோ நம்ம இந்த கேஸுக்கு வரும். இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன்லாம் இல்லாமல் இல்லை,
ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு இப்போதான் தெரிய வந்ததுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஒரு வேகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, எனக்கு நான் இப்போ தான் சர்டிஃபிகேட் காப்பீஸை இந்த டேட் எனக்கு தான் அப்ளை பண்ணி வாங்கினன்றதுனால எனக்கு 2015 தான் தெரிய வந்தது, அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிய வரல அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ இதை வந்து அடிப்படையாக வச்சு இந்த கேஸை நடத்த முடியுமா? அதாவது இந்த கேஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்டோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதை டிசைட் பண்ணும்போது அந்த பிளெயிண்டை உள்ளபடி ஏற்றுக்கிட்டோன்னா அந்த வாதிக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா அந்த பிளெயிண்டை ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்றது இருக்கு. இந்த பர்டிகுலர் கேஸ்ல பார்த்தோம்னா உள்ளபடி எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், அது இல்லைன்றது இல்லை. ஆனால் உள்ளபடி எடுத்துக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே கம்மியாக இருக்கு. ஏன்னா 1959 இவர் நேம் மியூட்டேட் ஆயிருக்குன்றாங்க. 64 2011 வரைக்கும் யாருமே ஈஸி போட்டு பார்த்துருக்க மாட்டாங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி யார் பேரில் இருக்குன்றது தெரிஞ்சிருக்க மாட்டாங்களா? பட்டா போட்டு பார்த்துருக்க மாட்டாங்க, பட்டாவோட காப்பி அப்ளை பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்களா? ஸோ எதுவுமே இல்லாமல் திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ இப்போ வந்து சொல்கிறாங்கன்னா இப்போ தான் நான் சர்டிஃபிகேட் காப்பி அப்ளை பண்ணியிருக்கேன்னா இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு பேர் தான் இல்லியூஷனரி காஸ் ஆஃப் ஆக்ஷன், மாய தோற்றமான பொய்யான ஒரு வழக்கு மூலம். காஸ் ஆஃப் ஆக்ஷன்னா என்ன? ஒருத்தர் அவரோட கேஸை ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயங்களை நிரூபிக்கணும்ன்றது தான் காஸ் ஆஃப் ஆக்ஷன். இது வந்து அவர் கேஸை ஜெயிக்கிறதுக்காக மாய தோற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு பொய்யான ஒரு தகவலை வந்து கோர்ட் முன்னாடி நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு இல்லியூஷனரி காஸ் ஆஃப் ஆக்ஷனை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், டீம்டு நாலேஜ், அதாவது அனுமானிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு அந்த விஷயம் வந்து அவருக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்லி அனுமானிக்கப்படுறது அப்படின்றது. ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா அது பப்ளிக் ரெக்கார்ட் ஆகிடும். அது வந்து ஈஸி போட்டு பார்த்தாலே தெரியும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வெப்சைட்டில் வந்து வியூ ஈஸி டேப்லேருந்து எப்போ வேணாலும் பார்க்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு இல்லைனா ஈஸி அப்ளை பண்ணி எடுத்து பார்த்துக்கலான்னு வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு ஈஸி போட்டு பார்த்தா தெரியுதுன்றதுனால பப்ளிக் டொமைனில் வந்துடுது. ஸோ அதை வந்து எனக்கு தெரியாதுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய பேர்டன் வந்து யார் மேலே இருக்குன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி யார் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்க மேலே இல்லை, இவங்க தான் அந்த விஷயம் எனக்கு தெரிய வரலன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்படி தெரிய வரலன்றதை ப்ரூவ் பண்ணணும்? இந்த காரணத்தினால எனக்கு தெரிய வரல, இந்த காரணத்தினால நான் இந்த நாட்டிலே இல்லை, நான் வேற ஒரு நாட்டில் இருந்தேன், இந்த நேரத்தில் வந்து என்னால் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு பேர்டன் அவங்க மேலே இருக்கு. அப்படி ப்ரூவ் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு லைன் மட்டுமே எழுதிட்டு, அதாவது எனக்கு இப்போதான் தெரிய வந்ததுன்றதை மட்டுமே சொல்லிட்டு ஏன் இவ்வளோ தாமதமாக தெரிய வந்ததுன்றதை ப்ரூவ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ இந்த டீம்டு நாலேஜில் 2 டைமென்ஷன் இருக்குது. இதை ஹைகோர்ட்டே சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாக்ட் டேட் ஆஃப் அக்வயரிங் தி நாலேஜ் அண்ட் த ஃபேக்ட்ஸ் இன் த பேக்ரவுண்ட் ஆஃப் த சேம், எந்த தேதி அன்னைக்கு இவங்களுக்கு தெரிய வந்தது, அது பின்னணியான அந்த விஷயங்கள், அந்த ஃபேக்ட்ஸ் தகவல்கள் எல்லாம் அந்த பிளெயிண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பிளெயிண்டை ஏற்றுக்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இல்லூஷனரி காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லைன்னா ஒரு வேக் ஸ்டேட்மெண்ட் ஒன்று, எனக்கு இப்போதான் தெரிய வந்ததுன்றத ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பிளெயிண்டை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஜஸ்ட் ஒரு பிளைண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாமல் எந்த ரீசன்னால எந்த டேட் அன்னைக்கு அவங்களுக்கு தெரிய வந்ததுன்றத ஸ்பெசிஃபிக்காக செட் அவுட் பண்ணாதான் அந்த கேஸை ஏற்றுக்க முடியும் அப்படின்றது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தா, இந்த 2 பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தா இந்த கேஸ் வந்து டிஃபெண்டன்ட்டுக்கு சாதகமாக இருக்குது. இந்த பிளெயிண்ட் வந்து நிராகரிக்கப்பட வேண்டியது, ரிஜெக்ட் பண்ண செய்யப்பட வேண்டியது, அதனால இந்த பிளெயிண்ட்டை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜட்ஜஸ் வந்து கோர்ட் வந்து ஒரு அம்பையர் கிடையாது, ஒரு கிளவரான ஒரு டிராஃப்டிங்னால அந்த பிளெயிண்ட் வந்து திணிக்கப்பட்டிருக்கு கோர்ட்டுக்கு அப்படின்னா கோர்ட் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. 41 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு தெரிய வந்ததுன்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எங்க? சாத்தியக்கூறுகள் இல்லாத பட்சத்தில் இவர் தான் ப்ரூவ் பண்ணணுன்றது இருக்கு. ஒரு அம்பையரோட ஃபங்க்ஷன் என்ன? சாதாரணமாக ஒரு கேம் பார்க்குறோம், ஒரு அம்பையர் இல்லை ஒரு ரெஃபரி ஒருத்தர் இருக்காருன்னா இவங்க நல்லா விளையாடுறாங்களா அவங்க நல்லா விளையாடுறாங்களான்றது தான் பார்ப்பாங்களே தவிர்த்து ஜட்ஜோட ஃபங்க்ஷன் வேற. அவங்க வந்து இவங்க பக்கம் நியாயம் இருக்கா அவங்க பக்கம் நியாயம் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு அட்வொகேட்டோட திறமை இல்லாத ஒரு டிராஃப்டிங் வந்து சரியில்லாமல் இருக்கு, அவரால் சரியா அவரோட கேஸ் முன்வைக்க முடியலன்னாலும் அவர் பக்கம் 100% நியாயம் இருந்ததுன்னா அந்த கேஸ் ஜெயிச்சாங்க. ஸோ இந்த ஜட்ஜ் வந்து அம்பையர் கிடையாது, கோர்ட் ரூம்
நடக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்டும் கிடையாது. இந்த கேஸ் ஜெயிச்சிட்டோம் தோத்துட்டோன்றது கணக்கு கிடையாது. யார் பக்கம் நியாயம் இருக்கு, சரியான முறையில் ஜட்மெண்ட் வந்துதான்றது தான் கணக்குன்றது தான் எல்லாம் ஒரே வார்த்தையில வந்து இங்க குஜராத் ஹைகோர்ட் வந்து அடக்கி சொல்லியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ ஒரு கிளவர் டிராஃப்டிங்ன்றதுனால கோர்ட்டை வந்து பைபாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு குஜராத் ஹைகோர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்மெண்ட்டு. எந்த கண்ணோட்டத்தோட கோர்ட் வந்து ஒரு பிளைண்ட்டை படிச்சு பார்க்கறதுன்றது இந்த ஜட்மெண்ட்லேருந்து நமக்கு தெரிய வருது.